இந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் பல்வேறு கிராமங்களில் சென்று நாங்கள் இப்போ மக்களிடத்தில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். திட்டத்தை பற்றி சொல்கிறப்ப இந்த திட்டம் எப்படி செயல்பட போகுது, திட்டத்தினால உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுங்கிறதையெல்லாம் நாங்கள் தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். பள்ளிகளில் சொல்கிறோம், கல்லூரியில் சொல்லியிருக்கிறோம், கிராமத்தில் சொல்லியிருக்கோம், தொழிற்சங்கத்தில் சொல்லியிருக்கோம், தொழிலாளர்கிட்ட சொல்லியிருக்கோம், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வர்றோம். ஆக நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் உங்கள் இடத்துல வச்சேன். ஆக வெறும் குரல் மட்டும் கொடுத்தால் இந்த திட்டத்தை எப்படி நாங்களெல்லாம் செயல்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆக நீங்கள் உங்களுடைய கடமை என்ன, இந்த அமைப்புக்காக நான் என்ன செய்தேன் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமைப்பு நமக்கு என்ன செய்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அப்படி பார்க்குறப்ப இந்த அமைப்பு உங்களுக்காக என்னென்ன செய்ய போகுதுங்கிறதையெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் இந்த அமைப்புக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினர்கள் சேர்க்குறோம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது எப்படி நீங்கள் உறுப்பினராக சேரணும்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வச்சுங்களேன் கணக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் ₹1 சேமித்தா 365 நாளைக்கு 365 ரூபா சேமிக்கலாம். சாதாரண தொழிலாளி முதற்கொண்டு ₹1 சேமிக்க முடியலன்னு இன்றைக்கு யாரும் சொல்ல முடியாது. ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு வருடத்திற்குரிய 365 ரூபாயை கொடுத்து ஒரு சாதாரண உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, வாழ்நாள் உறுப்பினராக சேரணும்னு விரும்புகிறவங்க, ஆகா இவ்வளவு பலன் தரக்கூடிய திட்டத்துக்கு நாம் ஏதாவது செய்யணுமையா அப்படின்னு ஒரு நினைவு வந்துருச்சுன்னு வச்சுங்க, உணர்வு, ₹1000 கொடுத்து 1365 ரூபா கொடுத்து நீங்கள் வாழ்நாள் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 வருஷமாக காமராஜ் சொந்த பணத்திலே இந்த திட்டம் பண்ணுறாரு, இங்கே இருக்கிற இன்ஜினியர்களும் கருப்பையாவும் சேர்ந்து எல்லாரும் அவங்கவுங்க காசை செலவழிச்சுக்கிட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே, நாம் ஏதாவது அவர்களுக்காக செய்வோம். மனித நேயம் அங்கே தான் இருக்குது. அந்த மனிதநேய உணர்வோடு, சமுதாய உணர்வோடு புரவலர்களாக சேரக்கூடியவர்கள் 5000 ரூபாய் கொடுக்கலாம், 10000 ரூபாய் கொடுக்கலாம். இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் ஒரு ப்ரிலிமினரி ஒர்க் செய்கிறதுக்கே 2 கோடி ரூபாய் தேவைப்படுதுங்கிறாரு பொறியாளர் அவர்கள். கர்நாடகாவுக்கு ஓடுறாரு, ஆந்திராவுக்கு ஓடுறாரு, கையில் இருக்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆக இப்படி தன்னை அர்ப்பணித்து கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுகிற இந்த இயக்கத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உறுப்பினராகி, சாதாரண உறுப்பினராகவோ அல்லது வாழ்நாள் உறுப்பினராக 1365 செலுத்தியோ அல்லது புரவலராக 5000 10000 கொடுத்தோ, இல்லை நன்கொடையாக உங்களால் முடிந்தது, நிதி மிகுந்தவர் பணம் தாரீர், நிதி இல்லாதோர் உழைப்பு தாரீர் என்று அண்ணா அவர்கள் கேட்டது போல உங்களால் என்ன முடியுமோ அதை இந்த இயக்கத்திற்கு நீங்கள் செய்தீர்களேயானால் நாங்கள் இன்னும் உற்சாகமாக, 67 வயசில் உழைக்கிறேன் நான், 72 வயசில் காமராஜ் வேலை செய்கிறாரு, இங்கே இருக்கிற இன்ஜினியர்கள் பூரா எல்லாருமே ஓய்வு பெற்றவர்கள், சுகமாக வீட்டில் இருக்கவங்க ஏன் இல்லை, இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறாங்க, உங்களை பற்றி சிந்திக்கிறாங்க. உங்களை பற்றி சிந்திக்கிறதுனால தான் ஓய்வு பெற்ற சீஃப் இன்ஜினியர்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த திட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக இரவு பகலாக சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் பாபநாசத்தை பாரு, சேர்வலாரை பாரு, ஏன் போய் பார்த்துட்டு இருக்காங்க? உங்களை பற்றி சிந்திக்கிறதா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தண்ணியை கொண்டு வரணுமையா, இந்திய மக்களுக்கு தண்ணி பஞ்சம்ங்கிறதே இல்லாமல் போகணுமையா, வெள்ளத்தை கட்டுப்படுத்தணுமையா, வெள்ளத்தினால தானே வழிவே ஏற்படுது அப்படிங்கிறலாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உங்கள் நல்ல தாராளமான சிந்தனையோடு உதவி செய்யணும். இதில் உறுப்பினராக சேர வேணும். எங்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வாய்ப்பு இருப்பவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நாங்கள் இங்கே மதுரையில் மட்டும் இந்த விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கல, தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுட்ருக்கிறோம், வடநாட்டிலையும் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆக இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இருக்கிறவராக இருந்தாலும் சரிதான், எங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு எத்தனையோ பேர் கடிதம் எழுதுகிறாங்க, ஆகா அருமையான திட்டம், நான் என்னை இணைத்துக்கிறேன்றாரு. ஒரு பத்திரிகை நிறுவனரை போய் நாங்கள் பார்த்தோம், அவர் என்ன சொன்னார், நான் கங்கை குமரி நீர்வழிச்சாலையில் என்னை இணைச்சிக்கிறேன்றார். ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் மாபெரும் தொழிலதிபர். அப்படியெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் நம்ம நாட்டில் நிச்சயமாக இருக்கு. நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் தாராள சிந்தனை உடையவர்கள், யாருமே கருமியே கிடையாது. ஒரு பொது காரியம்னா தன்னை அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுள்ள மக்கள் தான் இந்திய மக்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நல்ல தெளிந்த சிந்தனையோடு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயூரலும் தீரா எடும்பை தரும்னு வள்ளுவன் சொன்னால், இன்னைக்கு நாம் தெளிந்த சிந்தனையோடு ஒரு முடிவு எடுக்கலைன்னா பின்னால் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம். தீராத எடும்பை தரும்.
தாங்க முடியாத தொல்லை வரும். அந்த தொல்லைகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய இனத்தை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய மக்களை காப்பாற்றிக் கொள்ள, நமக்கு பின்னால் வருகிற சந்ததியை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் பங்கை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினராகுங்கள். வாழ்நாள் உறுப்பினராகி 1365 ரூபாய் தாருங்கள். புரவலராக வாருங்கள். உங்களால் முடிந்த தொகை 5000மோ 10,000மோ 50,000மோ 1,00,000மோ உங்களுடைய வசதிக்கேற்ப, உங்களுடைய நிலைமைக்கேற்ப இந்த இயக்கத்திற்கு நீங்கள் தந்தீர்களேயானால் இந்த நாட்டை வளப்படுத்துகிற ஒரு பணியிலே நீங்களும் ஈடுபட்டதாக, உங்களுடைய பங்கும் இதில் செலுத்தியதாக இருக்கும். சுதந்திரத்திற்காக பாடுபட்டு செத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் உயிர் கொடுக்காவிட்டால், தியாகம் செய்யாவிட்டால் இன்றைக்கு நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. ஆனால் இன்றைக்கு தண்ணீர் சுதந்திரத்திற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் போராட்டத்திலே, அந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற நமக்கு வாய்ப்பில்லை என்றாலும் இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெறுகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த பங்கை நீங்கள் செலுத்தி இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் விரைவில் நம் நாட்டுக்கு வருவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும், இந்த இயக்கத்திலே சேர வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நதிகளை இணைக்கணும்னு சொல்லும்போது நதிகளுக்கு இந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கங்கா குமரி தேசிய நீர்வழிச்சாலையை இணைப்பதற்கு